ஒரு நல்ல படம் அப்படின்னா அந்த படத்தினுடைய கருத்து சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா மாறி இருக்கு மலையாளத்துல அண்மையில ஓடிடில ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த திரைப்படம் ஸ்தானார்த்தி ஸ்ரீகுட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே நம்மளோட ஸ்கூல் நாஸ்டாலஜிக் டேஸ் கண்டிப்பா ஞாபகம் வரும். ஏன்னா 90s கிட்ஸாக இருக்கிறவங்க இப்போ வரைக்குமே கூட பள்ளிகளில் இந்த லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பொதுவாகவே லாஸ்ட் பெஞ்ச் கான்செப்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சில அந்த அவமானங்களை கொடுத்துருக்கும், சில பேருக்கு சில பெருமைகளையும் கொடுத்துருக்கும் அப்படிங்கிற நிறைய கதைகளையும் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூமில் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், அங்கே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், ஒரு கிளாஸ் லீடராக தேர்ந்தெடுக்கப்படும் போது அதில் நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் மாணவர்களோட பங்களிப்பு எப்படி இருக்கும்? ஒரு ஆசிரியர் வகுப்புக்கு வரும்போது முதல் பெஞ்சில் இருக்கிற மாணவர்களையும் கடைசி பெஞ்சில் இருக்கிற மாணவர்களையும் எப்படி நடத்துவாங்க? அது அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வை கொடுக்கும்? கடைசியில் அந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான பிளாட்டை எடுத்துக்கிட்டு இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் அப்படின்னு இருந்தாலுமே அந்த பிளாட்டோட கிளைமேக்ஸில் அதை அமைத்த விதம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய சக்சஸ் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு ஒரு வெற்றி படமாக மாறி இருக்கு அப்படின்னா இந்த படத்தோட இம்பேக்ட் காரணமாக கேரளாவில் பெரும்பாலான பள்ளிகளில் லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கிற கான்செப்டே எடுத்துட்டாங்க. நோ லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அடிப்படையில் இதை செயல்படுத்தி இனிமேல் மாணவர்களோட வகுப்பறை அப்படிங்கிறது செமி சர்க்கிள் வடிவில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கும் வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய தாக்கம் கேரள பள்ளிகளில் நுழைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கல்வியில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை இயக்கினவர் ஒரு டெபுடன் டைரக்டராக அறியப்படுற வினேஷ் விஸ்வநாத் அப்படிங்கிறவர் தான். கேரளாவோட திருவனந்தபுரத்தில் ஒரு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப பள்ளியில் நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கதையாகவும் அதே சமயத்தில் நகைச்சுவை கலந்த எப்படி ஹியூமர் ஒரு கதைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கப்படுதோ அந்த கதைக்களத்தை ஒட்டி அது இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலான நிறைய விஷயத்தை பேசக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கு. அதுவும் ஒரு 12லேருந்து 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை வச்சு அந்த சிறுவர்களோட வாழ்வியலை ரொம்ப இயல்பா யதார்த்தமா ஒரு வகுப்பறையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கதை அம்சத்தோட தான் இதனுடைய இயக்குனர் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தை பற்றின இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, படம் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 வருடம் டிலேக்கு அப்புறமா தான் அது ரிலீஸ் ஆச்சு. 2024 படம் வெளியான போது இருந்த அதனுடைய தாக்கத்தை காட்டிலும் இப்போ சமீபத்தில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஓடிடியில் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாக அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது தான் இப்போ 6 பள்ளிகளில் கேரளாவில் இந்த மாதிரியான நோ லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கிற கான்செப்டை எடுக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா அது இந்த படத்தினுடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். கேரளால திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய KR நாராயணன் அரசு ஆரம்ப ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அப்படிங்கிற ஒரு பள்ளியில 7ஆம் வகுப்பு மாணவர்கள் மத்தியில என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது? பொதுவா ஒரு வகுப்பறையில் இருக்கும்போது மாணவர்களுக்குள்ள என்னென்ன கான்வர்சேஷன் இருக்கும், அந்த ஏற்றத்தாழ்வுகளை மாணவர்கள் எப்படி வந்து அணுகுவாங்க அப்படிங்கிற சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை சரியான நேர்த்தியான ஒரு சினிமோட்டோகிராஃபியோட இந்த படத்தை இயக்குனர் எடுத்திருக்கிறாரு. அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது தான் சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு மாற்றத்திற்கு மையப்புள்ளியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதன் முறையாக 6 பள்ளிகளில் இந்த மாதிரியான இந்த செமி சர்க்கிள் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட மிக முக்கியமான கதாபாத்திரம் அப்படிங்கிறது ஸ்ரீகுட்டன். அதை சுமக்கக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனா அந்த கதாபாத்திரத்தை ஸ்ரீராக் ஷைன் அப்படிங்கிற ஒரு பையன் ஏற்று நடித்திருக்கிறாரு. அவரோட சேர்ந்து ஒரு 4 மாணவர்கள் லாஸ்ட் பெஞ்சில் அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ நண்பர்களுக்குள்ள என்ன மாதிரியான அந்த ஒரு குறும்புத்தனம் இருக்கும், எதுக்கெல்லாம் வந்து ஒரு மோதல் ஏற்படும், அந்த மோதல் எப்படி சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய நுட்பமான விஷயங்களை கூட நம்மளால இதில் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட் மூவி அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய திரை விமர்சகர்களும் இந்த பற்றின கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வகுப்பாசிரியராக இருக்கக்கூடிய சக்கரபாணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆசிரியர் மாணவர்கள் மத்தியில் இந்த ஏற்றத்தாழ்வை வந்து ரொம்ப தீவிரமாக பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் சாதிய கட்டமைப்பில் மிக ஊறிய ஒரு நபராகவும் அவர் அறியப்படுறதுனால பொதுவாகவே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்படின்னா சரியாக படிக்க மாட்டாங்க, பள்ளிகளுக்கு லேட்டாக தான் வருவாங்க, அவங்களோட பிஹேவியர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. ஸோ அந்த கேரக்டர் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய தாக்கத்துக்கு மிக முக்கியமான மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்கு நல்லா படிக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும்
இல்லை நல்லா படிக்கிறவங்களாவே இருந்தாலும் அவங்கள சரியாக ஐடென்டி பண்ணுறாங்களா, ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான ஐடென்டிட்டியை எப்படி கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக ரொம்ப ஓப்பனாகவே இந்த படம் பேசியிருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு சாராம்சம் அப்படின்னு பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய கதை அம்சத்தை படி பார்க்கும் பொழுது பொதுவாக ஒரு வகுப்பறையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கடந்து போகாமல் அதை எப்படி மாற்றலாம், அதை மாற்றதை கொண்டு வரது மூலமாக மாணவர்கள் மத்தியில் என்ன மாதிரியான புது தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் கிளைமேக்ஸில் சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் வினேஷ். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தான் ரொம்பவுமே ரூடாக ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது, பின்னாடி இருக்கிறவங்களை வந்து வளர விடாமல் பண்ணக்கூடிய அந்த மனப்பக்குவத்தில் இருக்கிற ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியர் மாணவர்கள் கிட்ட எப்படியான அணுகுமுறையை வச்சிருக்கிறாரு, அவரை இந்த படத்துடைய மிக முக்கியமான கீ ரோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குட்டப்பன் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கக்கூடிய அந்த சிறுவன் அதை எப்படி ஒரு மாற்றத்துக்கு தள்ளுறாரு அப்படிங்கிறத தான் படத்தோட பிற்பாவதி சொல்றதா பார்க்க முடிகிறது. அதாவது பள்ளிகளுக்குள்ள வழக்கமாக நடக்கிற அந்த ஸ்கூல் கிளாஸ் லீடர் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் லீடர் எலெக்ஷனுக்காக கடைசி பெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த பையன் தன்னை எப்படி தயார்படுத்திக்கிறான், தனக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கடந்து அந்த கிளாஸ் லீடர் அப்படிங்கிற பொசிஷனை அந்த பையன் அடையறதுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இடைஞ்சல்கள் அந்த பையனுக்கு இருக்கு, அது எல்லாத்தையும் கலைந்து வந்ததுக்கு பிறகாக ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பான் அப்படிங்கிறத ரொம்பவே அழகா இந்த படம் வெளிப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ஒரு படத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது உடனடியாக இருக்காதுங்கிறதுக்கும் இந்த படம் ஒரு சிறந்த உதாரணமா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் வெளியாகி இவ்வளவு நாட்கள் கழித்து ஒரு மாற்றத்தை பள்ளிகளில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா 1994 ஆரம்ப கல்வி திட்டத்தினுடைய அடிப்படையில் மத்திய அரசு ஒரு அறிவுரையை வழங்குறாங்க. அதாவது கேரளா உட்பட 6 மாநிலங்களில் வகுப்பறைகளில் மாணவர்களை மாற்றி அமைக்கக்கூடிய முறைக்கான அந்த அறிவுறுத்தல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் எல்லா பள்ளிகளும் அதை ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு படம் அதனுடைய தாக்கத்தையும் வாழ்வியலையும் கருத்தியலையும் சமகாலத்தில் வந்து பேசுறதுனால அந்த படத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இப்போ பள்ளிகளில் மாணவர்கள் மத்தியில் வரவேற்பு பெறக்கூடிய அளவிற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்கான மிக முக்கிய உந்துதலாக மாறி இருக்கு. அந்த அடிப்படையில் தான் முதற்கட்டமாக 6 பள்ளிகளில் கேரளாவில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கிறதே கிடையாது, எல்லாருமே ஒரு அரைவட்ட வடிவில் மாணவர்கள் உட்கார்ந்து சென்டரில் ஆசிரியர் நின்று பாடம் எடுக்கக்கூடிய ஒரு முறைக்கான வரவேற்பு கிடைச்சதை தொடர்ந்து தான் இந்த முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் கேரளா மாதிரி பல மாநிலங்களில் மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளையும் அரசியல் மனப்பான்மையும் தவிர்க்கிறதுக்கான ஒரு மிக முக்கிய ஆரம்ப புள்ளியா இந்த மாதிரியான செமி சர்க்கிள் கிளாஸ் ரூம்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் பல்வேறு தரப்பிலிருந்தும் எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்தையும் தன்னோட கருத்தியலையும் எந்த வகையிலையும் சமரசம் செஞ்சுக்காம கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் வினேஷ் விஸ்வநாதனுக்கு பாராட்டுகள் தொடர்ந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவருடைய அடுத்த படைப்பிலையும் இது மாதிரியான சமூக மாற்றத்துக்கான கருத்தியல் அவசியம் இடம்பெறணும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கோரிக்கையும் ரசிகர்கள் முன் வச்சிருக்காங்க.